இந்திய அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் பஞ்சாபில் அசூர பலத்துடன் ஆட்சி செய்து வந்த ஆம் ஆத்மி கட்சி இப்போது தன் வரலாற்றிலேயே மிக மோசமான சரிவை சந்தித்திருக்கிறது. ராகவ் சதா உள்ளிட்ட 7 முக்கிய மாநிலங்களவை எம்பிகள் அதிரடியாக பாஜகவில் இணைந்துள்ளனர். அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திலிருந்து பிறந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று பெயரெடுத்த ஒரு கட்சி இன்று அதே ஊழல் புகாரில் சிக்கி அசிவாரமே ஆடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது எப்படி? இந்த காணொளியில் பார்க்கலாம். அண்ணா ஹசாரேவின் போராட்டத்தில் பிறந்து குறுகிய காலத்தில் தேசிய அந்தஸ்து பெற்ற ஆம் ஆத்மி கட்சிக்கு இது மிகப்பெரிய சோதனை காலம். வரும் பஞ்சாப் மற்றும் டெல்லி சட்டசபை தேர்தல்களில் இந்த மாற்றம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்திய அரசியலில் ஊழல் என்ற ஒற்றை வார்த்தையை ஆயுதமாக ஏந்தி ஒரு மென்பொருள் பொறியாளரும் அரசு அதிகாரியும் இணைந்து உருவாக்கிய ஒரு பேரலை அது. 2011 ஜந்தர் மந்தரில் அண்ணா ஹசாராவின் பின்னால் நின்ற அந்த இளைஞர் கூட்டம் இன்று இந்தியாவின் அரியணையை ஆட்டுவிக்கும் சக்தியாக மாறும் என்று அன்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் இன்று நிலைமை தலைகீழ். மதுபான கொள்கை முதல் கட்சி தாவல் வரை ஆம் ஆத்மியின் அஸ்திவாரம் ஆடுகிறதா? மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு மொத்தம் 10 உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட கடும் கருத்து வேறுபாடு காரணமாக ராகவ் சதா தலைமையில் 7 எம்பிக்கள் வெளியேறினர். இவர்கள் அனைவரும் பாஜகவில் இணைவதாக கொடுத்த கடிதத்தை மாநிலங்களவை அவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். ஆம் ஆத்மியின் சஞ்சய் சிங் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரினார். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணைப்படி ஒரு கட்சியின் 2 பங்கு உறுப்பினர்கள் பிரிந்து சென்றால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. ஆம் ஆத்மியின் 10 இல் 7 பேர் வெளியேறியதால் அவர்கள் பதவிக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாஜகவில் இணைந்து விட்டனர். பாஜகவின் புதிய பலம் 245 உறுப்பினர்களை கொண்ட அவையில் பாஜகவின் பலம் இப்போது 113ஆக உயர்ந்துள்ளது. என்டிஏ கூட்டணி தற்போது 148 உறுப்பினர்களுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அசூர பலத்தில் உள்ளது. பெரும்பான்மைக்கு 123 இடங்கள் போதும் என்பதால் இனி எந்த மசோதாவையும் பாஜக மிக எளிதாக நிறைவேற்றும். கடந்த வாரத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இனி 3/2 பங்கு ஆதரவு தேவைப்படும் முக்கிய சட்ட திருத்தங்களை நோக்கி பாஜக மிக நெருக்கமாக முன்னேறிவிட்டது. மாநிலங்களவையோடு இது முடிய போவதில்லை. அடுத்த குறி பஞ்சாப் சட்டசபை மீதுதான். பகவந்த் மான் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு பாஜக ஆட்சியை நிறுவ அங்கே முயற்சி நடப்பதாக சொல்லப்படுகிறது. பஞ்சாப் சட்டசபையில் மொத்தம் 117 இடங்கள் உள்ளன. ஆட்சி அமைக்க 59 இடங்கள் தேவை. வெளியாகியுள்ள தகவலின்படி அமித்ஷாவின் வியூகத்தால் சுமார் 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ராகவ் சதா தலைமையில் அணி மாற தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி நடந்தால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி கவிழ்வது உறுதி. இந்தியா கூட்டணி இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறது. இது ஜனநாயக படுகொலை என்றும் விசாரணை அமைப்புகளை ஏவி பாஜக மிரட்டுவதாகவும் காங்கிரஸ் மற்றும் சஞ்சய் சிங் குற்றம் சாட்டுகின்றனர். 2014 நரேந்திர மோடி ஒரு பிரதம வேட்பாளராக டெல்லி அரசியல் கால் பதித்த போது அவருக்கு பின்னால் பல தசாப்த கால அரசியல் அனுபவம் இருந்தது. ஆனால் அவருக்கு சவாலாக நின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அப்போது இருந்த அரசியல் அனுபவம் வெறும் 2 ஆண்டுகளுக்கும் குறைவுதான். 2012 கட்சி தொடங்கி 2013 முதல்வரான கெஜ்ரிவாலுக்கு வெறும் 1.5 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு வளர்ந்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. கல்வி, மருத்துவம், இலவச மின்சாரம் என அவர் உருவாக்கிய டெல்லி மாடல் இன்று ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாகியுள்ளது. பாஜகவின் அதிரடி அரசியலையும் காங்கிரசின் பழைய நடைமுறைகளையும் தவிர்க்க நினைத்த ஒரு கட்சி இன்று அதே சதுரங்க வேட்டையில் பலியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்ற ஆதங்கம் பாஜகவிற்கு இருந்தது. ஆனால் அதையும் சாதித்து காட்டியது மோடி அரசு. சமீபத்தில் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் தங்கள் கட்சியின் பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடன் பிரிந்து சென்று பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஒரு நிலையை பஞ்சாபில் உருவாக்க பாஜக நினைக்கிறதா என்று சந்தேகம் இங்கு எழுகிறது. ராகவ் சதா பாஜகவின் முதல்வராக பஞ்சாபில் உயர்த்தப்படுவாரா அல்லது ஆம் ஆத்மி இந்த சோதனையிலிருந்து மீண்டு வருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.